அல்டிமேட்டாக இருக்குது வியூ. சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குங்க இது. டிக்கெட் வாங்கியாச்சுங்க. ஒரு ஆளுக்கு வந்து $8. ஸோ நான் $8 கொடுத்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. காருக்கெல்லாம் இல்லை, பர் பர்சன் தான். அப்படியே போயிட்டு அங்கே போட்டிருக்காம பாருங்க, எல்லா ஃப்ளாக் இருக்கும் பாருங்க. யூஎஸ் ஃப்ளாகு, 4 ஸ்டேட் ஃப்ளாக் இருக்குது. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபுக்கு, நவோஜோ ட்ரைபு, அந்த அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த பிளேசஸ். ஸோ இது ஒரு ரெக்ரியேஷன் இதாக வந்ததுனால இதுக்கு வந்து அவங்களுக்கு வருமானத்துக்காக இதை $8 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. பஸ் எல்லோரும், இது முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். கண்டிப்பாக எல்லாருமே வந்து முக்கால்வாசி பேர் வந்து இங்கே வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. இது ஒரு மெமரபிள் இதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் போட்டிருக்கா பாருங்க, நவோஜா பார்க்ஸ் அண்ட் ரெக்ரியேஷன் டிபார்ட்மெண்ட். அப்படியே உள்ளே போகலாம். இந்த 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 பகுதி தாங்க வந்து இந்த 4 ஸ்டேட்டும் சேர்ற இடம். அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் போட்டிருக்கான். 4 கார்னர்ஸ் ஏ காமன் பாண்ட். என்னென்ன அப்படின்னா ஊட்டா, கொலராடோ, அரிசோனா, நியூ மெக்சிகோ, இந்த 4 ஸ்டேட்டுமே வந்து சங்கமிக்கிற ஒரு இடம் தான் இது. நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே அரிசோனாலேருந்து இங்கே கொலராடோ போகிறோம். இந்த கார்னரில் இருக்கோம். இப்போ நம்ம ஊட்டாலேருந்து வந்தாலும் இப்படி ஜாயின் பண்ணலாம். 1899 1899 இது வந்து அப்படியே டிக்ளேர் பண்ணி இந்த 4 கார்னர்ஸை வந்து ஒரு மானுமெண்ட் வேலியாக இது பண்ணிக்கிறாங்க. சிறப்பு மிக்க ஒரு இடமாக தேர்ந்தெடுத்து இந்த இதை வந்து டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிட்டாங்க. இங்கே அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் போல். இங்கே சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போது ஃபிசிக்கலி டிசேபிள்டு, அதாவது அவங்க வந்து வர்றதுன்னா அதுக்கு ரேம்ப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நடக்க முடியாதுங்க, வீல் சேரில் வர்றவங்க வந்து நின்று பார்க்குறதுக்கு ஏதுவாக இங்கே ரேம்ப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து எல்லாருமே நிற்பாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து அரிசோனா சைடு, அந்த பக்கம் வந்து ஊட்டா சைடு, அந்த பக்கம் வந்து நியூ மெக்சிகோ, அது வந்து கொலராடோ. இதுதான் இந்த ரவுண்டு. அப்படி ஜஸ்ட் நான் காட்டிடுறேன் பாருங்க. அரிசோனா தெரியுதா, ஊட்டா. We came the whole way from Pennsylvania to do this. Have you really? Yeah. We've come all the way from the UK to do this. I'll beat you on that one. New Mexico. So you're in no hurry then, are you? No. No. சங்க வருங்க. இந்த இடம் தான் வந்து எல்லாருமே வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த நவோஜா ட்ரைப்ஸ், அதை வருவோம் மறுபடியும். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த நவோஜா ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கைவினை பொருட்கள், அவங்க வந்து இருக்கிற பொருட்களை வச்சு இங்கே ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி, அப்புறம் அந்த செயின் மற்ற ஐட்டங்கள்லாம் வந்து செஞ்சு விற்கிறாங்க. அது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுதான் இங்கே பார்க்குறோம். அதுதான் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, பாருங்க. இது இந்த கடை, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள் இருக்கும். இந்த சாவ்னியர் எல்லாமே வச்சுருப்பாங்க. மேக்னெட்ஸ் பாருங்கள் இருக்கு பாருங்கள். இது ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருவி இறகெல்லாம் கிடைக்கிது இல்லையா, அதுகளெல்லாம் வச்சு இந்த மேலே இது பண்ணுற ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. கம்மல், வளையல், மூக்குத்தி, இது எல்லாமே இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா கடை இருக்குது இங்கே ஃபுல்லாமே. அது போக இங்கே உள்ளே போகிறதுக்கு ட்ரைலரு, மற்ற ஐட்டங்கள், என்டர்டெயின்மெண்ட்டுக்கெல்லாம் சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் காசு கொடுத்து பண்ணிக்கலாம். உள்ளே வர்றதுக்கு $8 பாருங்கள். எல்லாமே அந்த கடைக்கு தான். அப்படியே காட்டுறேன். இந்த கடை ஒவ்வொன்றும் வந்து இவங்க நவோஜோ ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து லீஸ்க்கு எடுத்துகிட்டு இங்கே வந்து அவங்க பொருட்களை விற்றுட்ருக்காங்க. $5 தான்.
முக்கால்வாசி மேக்னெட்ஸ் தான் வச்சுருக்காங்க. இங்கே $8 போட்டிருக்காங்க, அங்கே $5 போட்டிருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து அவங்க கைவினை பொருட்கள். இந்த டெக்கரேட் பண்ணி டைல்ஸில் பார்த்திங்கன்னா வரைஞ்சி வச்சுருக்காங்க, ஆர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஹலோ, அந்த மாதிரி நிறையா கடைகள் இருக்குது. ஒவ்வொரு ஷாப் வந்து வாடகைக்கு இருப்பாங்க போல், ரெண்ட் கொடுத்துட்டு இவங்க வந்து ப்ராடக்டை சேல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே அவங்க பின்னாடி லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ எல்லாமே அந்த கடைக்கு தான் முக்கால்வாசி. ஓ சாரி, இந்த பாட்டி ஃபோட்டோ எடுக்க வேண்டாம் அப்படிங்குது. சரி ஓகே, இன்னும் இதுவும் கடை தான். இங்கே எல்லாமே கடை தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதை நம்ம பார்த்தீங்கன்னா டீட்டெயில் போட்டிருக்காங்க. 4 corners one. அதாங்க மெயினாக இதுதாங்க. மெயினாக வந்து இதுதான், வேறு எதுவும் கிடையாது. இந்த முக்கியமான பிளேஸ்க்காக மட்டும்தான் மக்கள் வந்து வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான். இதெல்லாம் வந்து பிக்சர் பண்ணிவிட்டு எடுப்பாங்க. க்யூவில் நின்று நம்ம வேணுங்கிறது எடுத்துக்கலாம். அப்படியே நான் அந்த பக்கம் போயிட்டு காட்டுறேன். இது அரிசோனா, உட்டா, கொலராடோ, நியூ மெக்சிகோ. இதாங்க இந்த பாயிண்ட் தான் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிற இடம். அப்படியே போக வேண்டியதான். இங்கே நிறைய கடை இருக்குது. இதுக்கு மேலே இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அப்படியே பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலைகள்லாம் அந்த இதெல்லாம் இருக்குது. அவ்வளோதான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது இங்கே யூஎஸில். அதையெல்லாம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். until then bye from US தமிழா. அந்த 4 cornersக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் இந்த சைடு பார்த்துருக்கிறது வந்து ஊட்டா, சரிங்களா? இது வந்து கொலராடோ. இந்த சைடு வந்து நியூ மெக்சிகோ இருக்குது. இந்த சைடு வந்து அரிசோனா, அந்த மலை. ஸோ இதுதான் இந்த 4 மீட் பண்ணுற பாயிண்ட் தான் வந்து இது. அந்த கொடியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடம். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லை. அப்புறம் பின்னாடி பார்க்க எப்படி இருக்குதுன்னு காட்டலான்ட்டு வந்தேன். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக கரடுதாங்க, ஒன்றும் கிடையாது. இப்போ நிறையா பிளேசஸ் இருக்குங்க யூஎஸில். இது வந்து ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி பண்ணிட்டாங்க. இங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து $8 வாங்குறாங்க. பட்டு எக்ஸப்ட் அந்த ஒரு இடத்த தவிர வேறு எதுவுமே இல்லை. 4 பேர் 5 பேர் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட $40 ஆகும். அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இல்லை சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த 4 கார்னரை தவிர முடிக்கிறாங்க பாருங்கள, அதை தவிர வந்து வேறு பெருசாக எதுவும் இல்லை. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from US தமிழா. அவ்வளோதாங்க, எல்லாம் பார்த்தாச்சு. 4 corners monument அதுலேருந்து அப்படியே கிளம்பி வெளியே போகிறோம். இதுக்கு உள்ளே வர்றதுக்கு வந்து $8 வாங்குறாங்க பர் பர்சன். கார் கிடையாது, ஒரு ஆளுக்கு $8. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு இடத்த தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த 4 கார்னரை ஜாயின் ஆகிற இடத்த தவிர வேறு எதுவுமே கிடையாது. வந்து பார்க்கணும், ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். பட் அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு ஆளுக்கு $8. ஃபோட்டோ எடுக்கிற ஆள் மட்டும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே என்டர்டெயின்மெண்ட்டாக எதுவும் கிடையாது. இது ஒரு பிளேஸ், அந்த 4 ஸ்டேட் சேர்கிற பிளேஸுங்கனால இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. வந்து பார்த்துட்டு போகலாம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகேங்க, இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம அப்படியே வந்து கிளம்பி ஃப்ளாக்ஸ்டாஃப் திரும்ப ரிட்டர்ன் போகிறோம். போகிற வழியில் வேறு ஏதாவது இருந்தால் கவர் பண்ணுறேன். see you in next video. until then bye from US தமிழா.